நமஸ்தே, ஹாய். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. ஓகே. அ ஆல் ஆர் வண்டரிங் எதுக்குடா இந்த பாட்டு பாடுறாங்க இவங்கன்னு சொல்லிட்டு. கருப்பு. ஐ மீன் இது ஒரு அழகான ஒரு கலர். நெறைய பேர் வந்து அத வந்து அ என்ன கருப்பா இருக்கா? ஏன் வேற கலர் இல்லையா? எனி அதர் கலர் யூ கேன் கிவ் மீ? ஐ டோன்ட் வாண்ட் பிளாக். பட் தேர் ஆர் சம் பீப்பிள் ஹூ ரியலி லவ் பிளாக். Who really accept that black is a color, black is a power, and black is a strength too. Namaste, hi, I'm Meera. Yeah, Meera's Oasis, the Dino and Oasis podcast, and for the copy and the conversations connect. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா screenல if you're seeing in the YouTube, yes, you are seeing not only this person, but you should see even her background. Like you can see some dolls. So welcome, we have Radhika, uh, India's or the leading newspaper doll maker. Vanakkam Radhika. வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? ஃபைன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேங்க. வெரி நைஸ். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு டு மீட் யூ. நான் உங்கள பத்தி இன்ஃபேக்ட் பேண்டமிக் டைம்ஸ்ல வந்து ஐ ஹேவ் சீன் தீஸ் டால்ஸ். அப்ப கூட நினைப்பேன் லைக் ஹவ் ஐ மீன் நியூஸ் பேப்பர்ல இருந்து we've heard about people making நியூஸ் பேப்பர்ல இருந்து நிறைய விஷயங்கள். பட் there is something unique நீங்க பண்ற அந்த பர்టిక్యులர் டால் மேக்கிங் பாத்தீங்கன்னா. So if you can just help us know like எப்படி doll making happened, கொஞ்சம் உங்களை பத்தி. So we would love to hear. ஓகே. சோ இது வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருந்தது என்னோட ஹெல்த் ப்ராப்ளம் தான். சோ அதுதான் ரீசனா இருந்துச்சு. சோ இல்லைன்னா நான் நார்மல் எல்லாரும் மாதிரி இருந்திருந்தேன்னா ஒரு காலேஜ் முடிச்சுட்டு ஒரு ஜாப் அப்படின்னு போயிருந்திருப்பேன். பட் என்னன்னு பாத்தீங்கன்னா என்னோட ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் என்னோட கொஞ்சம் பேக்ல போக வேண்டியதா இருக்கு. என்னன்னா எனக்கு 5 இயர்ஸ் இருக்கும் போது ஒரு சின்ன கால்ல ஒரு அடிபட்டுச்சு. ஸ்கூல் போயிட்டு இருக்கும்போது. அப்போ வந்து நார்மலா என்னால போயிட்டு வர்றதுங்கிறது கொஞ்சம் கம்ஃபர்ட் இல்லாம இருந்துச்சு. என்ன பண்ணலாம்னு இருக்கும்போது சரி நிறைய டெஸ்ட் எடுத்து பார்த்தப்போ வந்து எனக்கு கால்ல ஃப்ராக்சர் இருக்குங்கிறது தெரிஞ்சது. அப்ப வந்து ஓகே நம்ம இது சர்ஜரி பண்ணணும், இல்லைன்னா கொஞ்சம் சிவியர் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால சர்ஜரி பண்ணோம். பண்ணிட்டு அந்த 1 இயர் பக்கம் நான் வீட்டுலதான் இருந்தேன். இருந்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் ஸ்கூல் போக ஆரம்பிச்சேன் பக்கத்துல ஒரு ஸ்கூல்ல. போயிட்டு இருக்கும் போது எனக்கு அப்பப்போ லெக் பெயின் வந்துட்டே இருந்துச்சு. ஏன்னு தெரியாது. இந்த மாதிரி கண்டிஷன்ல போயிட்டு இருக்கும்போது அண்ட் மறுபடியும் ஒரு 2-3 சர்ஜரிஸ் வந்து கண்டினியூவா 2010 வரைக்கும் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அப்ப அதனால எனக்கு ஸ்கூலிங்ஸ் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஒரு 4th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் ஸ்கூல் பண்றது முடியாம போயிடுச்சு. அப்போ வீட்டுலதான் ஃபுல் டைம் இருக்கிற மாதிரி இருந்தது. அண்ட் அந்த டைம்ல ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கோ எந்த ஒரு கெட் டுகெதருக்கு போக முடியாத ஒரு சிச்சுவேஷன். அப்ப வீட்டுல ரொம்ப லோன்லியா இருப்போம். டிவி, டெலிவிஷன், கார்ட்டூன் சேனல்ஸ் இந்த மாதிரி அந்த ஏஜுக்கு ஏத்த மாதிரி 10 இயர்ஸ் இருக்கும். 10 இயர்ஸ் இருக்கும் போது என்னெல்லாம் நம்ம பண்ணுவோமோ அந்த மாதிரி அப்படியே போயிட்டு இருந்துச்சு. இப்ப ஸ்கூல் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு இந்த கிராஃப்ட் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். கிராஃப்ட் பண்றது ஒரு எப்படி சொல்றது, நம்மளுக்கு இந்த பிளாஸ்டிக் பாட்டில் இல்லைன்னா ஏதாவது கிரீட்டிங் கார்டு, வெட்டிங் இன்விடேஷன் இந்த மாதிரி கார்ட்ஸ்ல எல்லாம் சின்ன சின்ன கிரீட்டிங் கார்ட்ஸ் பண்றது, அப்புறம் அதுல பெயிண்டிங் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்ட் கொடுக்கறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தது. அப்போ அது அப்படியே கண்டினியூ ஆச்சு. எனக்கு வந்து அது என்னோட லைஃப்ல அது ஒரு பார்ட் ஆகும் நான் யோசிக்கல. ஜஸ்ட் அதை அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சேன். அண்ட் அப்படியே போயிட்டு அது வந்து எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன். ரொம்ப நம்ம லோன்லியா ஃபீல் பண்ணும்போது அது ரொம்ப எனக்கு உதவியா இருந்தது. கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்மள மறந்து அதுல மூழ்கி இருப்போம். அப்படியே போயிட்டு இருக்கும் போதே இந்த ரொம்ப வீட்லயே என்னால ஸ்கூல் மறுபடியும் போக முடியல. நடக்கவே ஒரு 3 இயர்ஸ். என்னன்னா 2010ல வந்து ஒரு மேஜர் சர்ஜரி, 4 ஆபரேஷன் வந்து பண்ண வேண்டியது இருந்தது. ஏன்னா அப்பதான் எங்களுக்கு தெரியும் என்னோட போன் வந்து கொஞ்சம் நான் பர்த்லயே வீக் அப்படிங்கிறது. அது வரைக்கும் என்னோட போன்ல ப்ராப்ளம் இருக்குங்கிறது எனக்கு தெரியல. தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரொம்ப கேர்ஃபுல்லா ஸ்கூல் போறதுல இருந்து எல்லாமே கொஞ்சம் பார்த்து பண்ண வேண்டியது இருந்தது. நார்மல் பீப்புள் மாதிரி என்னால இருக்க முடியாது அப்படின்னு. என்னோட ஷாக் என்னன்னு, என்னோட லைஃப்ல ஒரு பெரிய ஷாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் அது வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, ஓகே சரியாகிறோம், நம்ம வந்து மறுபடியும்
ஜாலியா ஸ்கூல் லைஃப் அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறது இந்த மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். பட் அப்புறம் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது நம்மளால நார்மல் பீப்புள் மாதிரி இருக்க முடியாது. சோ அது வந்து அக்செப்ட் பண்ணிக்க கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அந்த டைம் தான் எனக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷன். என்ன சொல்றது? அச்சோ! நம்ம நார்மலா ஃப்ரெண்ட்ஸோட ஸ்கூலோ பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா ஊருக்கு போனோம்னா எங்களோட ஊருக்கு போனோம்னா ஒரு 8 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் டிராவலிங். சோ அது அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. சோ அந்த டிராவலிங் எல்லாம் கொஞ்சம் பாசிபிள் இல்ல. அதனால ஒரு கன்டினியூவா ஒரு 8 இயர்ஸ் பக்கம் எங்கேயுமே போல. வீட்லயே தான் இருந்தேன். சோ அப்ப அந்த டிப்ரஷன அதுல இருந்து கொஞ்சம் ஓவர் கம் பண்றதுக்காக தான் சரி மறுபடியும் நம்ம கிராஃப்ட் ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ண ஆரம்பிச்சேன். அண்ட் அது தொடர்ந்து தான் அண்ணா வந்து எனக்கு இந்த கிராஃப்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு சோ ரொம்ப நிறைய பேசுவேன் ஃப்ரெண்ட்ஸோட வீட்ல வர ரிலேட்டிவ்ஸ் கூட நல்லா பேசிட்டு இருப்பேன். பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிச்சு. ஓகே, ஓகே. நம்ம வந்து அவங்க கூட வெளில போக முடியல. அவங்க கூட அந்த மாதிரி மிங்கிள் ஆக முடியலைங்கிற அந்த வருத்தம் இருந்துட்டு இருந்தது. ஓகே. சோ அதனால நான் அதிகமா பேசுறதோ எதுவுமே இல்ல. ரொம்ப நேரம் அப்படியே தனிமையா இருக்கிறது அந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் இருந்துச்சு. அண்ணா அண்ணா அண்ணாவுக்கு ஒரு காலேஜ், அப்புறம் அப்பா ஒர்க், அம்மா ஒர்க் அப்படிங்கும்போது நம்ம கூட ஸ்பெண்ட் பண்றதுக்கு டைம் அவங்களுக்கும் யாருக்கும் இருக்காது. சோ அது இந்த ஒரு விஷயம் இருந்தது. சோ அப்ப அந்த விஷயத்த பேலன்ஸ் பண்றதுக்காக தான் கிராஃப்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே. சோ அப்பதான் எனக்கு என்னோட லைஃப்ல சோசியல் மீடியாலாம் என்டர், அதாவது யூடியூப் அது வரைக்கும் எனக்கு தெரியாது. யூடியூப்னா என்னன்னு தெரியாது. ஓகே. சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்தது. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிராஃப்ட்லாம் பண்ண ஆரம்பிச்ச டைம்ல அண்ணா வந்து எனக்கு யூடியூப்ல வீடியோஸ் எடுத்து கொடுத்தாங்க. சோ இந்த மாதிரி வால் ஹேங்கிங்ஸ் எல்லாம் இருக்கு. சோ நீ இதெல்லாம் ட்ரை பண்ணு அப்படின்னு. சோ அப்படி நான் வந்து 2016ல சும்மா எங்க வீட்ல செஞ்சு ஹேங் பண்ணேன். அத பாத்துட்டு நெறைய பேர் சரி நல்லா இருக்கு. எங்களுக்கும் பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்லி நெய்பர்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. சோ அப்படி அது வந்து ஒரு சின்ன ஒரு பிசினஸ் மாதிரி என்னோட பாக்கெட் மணியா எனக்கு அது ரொம்ப கிடைக்க ஆரம்பிச்சது. ஓகே. அது ₹200 தான். சோ ₹200 என்னோட பாக்கெட் மணியா சேர்த்து வச்சிருந்தது. சோ அத நான் அப்படியே இதுல பெயிண்ட் இதெல்லாம் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிட்டேன். அண்ட் அதுல ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ அது எனக்கு நல்லா ஒரு 6 மந்த்ஸ் பக்கம் எனக்கு ஒரு ₹50 பக்கம் சேல் ஆச்சு. சோ ஓகே. எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சுன்னா நியூஸ் பேப்பர்ல பண்ணக்கூடிய கிராஃப்ட் தான் அது. சோ மெட்டீரியல்ஸ் வந்து அப்ப ரொம்ப கிராஃப்ட்ன்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே ரொம்ப அதிகமான ஆமா. பேமெண்ட் ரொம்ப அதிக எக்ஸ்பென்சிவா இருக்கும். சோ இது கண்டிப்பா. வந்து எனக்கு வீட்ல கிடைக்கக்கூடிய பொருள் அண்ட் இது எப்படி இருந்தாலும் நம்ம ரீசைக்ளிங் பண்ணாது. சரி நம்ம ஆமா. அப்சைக்ளிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நாங்க இது ஒரு பண்ணதுதான். அப்புறம் அத நியூஸ் தொடர்ந்து அப்படியே போயிட்டு இருக்கும்போது பேப்பர்ன்றது என்னோட எப்படி ஸ்கூலிங் வந்துச்சு? லைக் நியூஸ் பேப்பர் எஸ்பெஷலி நீங்க எப்படி திடீர்னு யோசிச்சீங்க நியூஸ் பேப்பர்ல? பிகாஸ் கிராஃப்ட்ஸ் வந்து கண்டிப்பா நியூஸ் பேப்பர்ல வந்து நெறைய விஷயம் நம்ம பண்ணுவோம். பாஸ்கெட்டு இல்லாட்டி சம்திங் சம்திங் வி யூஸ்ட் டு மேக். மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர் கிடைச்சுச்சுன்னா பால் மாரி பண்ணி கிரிக்கெட் தான் விளையாடுறதுக்கு தோணும். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பார்த்தீங்கன்னா. சோ எஸ். சோ இது எப்படி கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா, எங்க வீட்ல வந்து நியூஸ் பேப்பர் வர வச்சுட்டு இருந்தோம். சோ அப்ப ஒரு 10 கேஜி அந்த மாதிரி ஆகும்போது நம்ம அத குடுத்துருவோம் கடைக்கு. சோ இந்த மாதிரியே போயிட்டு இருந்தது. அப்புறம் பார்த்தோம்னா, சரி நம்மகிட்ட இந்த ரொம்ப எக்ஸ்பென்சிவா பண்ண முடியாத சிச்சுவேஷன். சோ அப்ப நம்மகிட்ட என்ன பொருள் இருக்கு அப்படின்னு பார்த்தப்போ நியூஸ் பேப்பர். சோ அப்ப ஓகே. நான் பார்த்த ஒரு 10 கிராஃப்ட் வீடியோல ஆ. என்கிட்ட இருந்த ஒரு பொருள் பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர். அப்போ ஓகே. அது ரிலேட்டடா ஒரு ஹேங்கிங் பார்த்தேன். சோ அப்ப சரி நம்மகிட்ட இருக்கிற ஒரு பொருள் டக்குன்னு ரெடி பண்ணிரலாம். மத்தது எல்லாமே எங்க கிடைக்கும்னு கூட தெரியாது. அந்த ஒரு சிச்சுவேஷன்ல தான் இப்பதான் சோசியல் மீடியா அண்ட் ஆப்ஸ் எல்லாம் இருக்கு. சோ நம்ம வாங்கிக்கலாம். ஆமா. பட் அப்போ இது கிடையாதுங்கும்போது அப்ப ஃபுல்லா இன்ட்ரோடியூஸ் ஆகல. எனக்கு சுத்தமா தெரியாது அத பத்தின ஐடியாவே. ஓகே. என்ன பொறுத்தவரைக்கும் கிராஃப்ட்னா ஸ்கெட்ச், கிரையான்ஸ் அவ்வளவுதான். அந்த மெட்டீரியல்ஸ் தான் அப்படின்னு இருந்துச்சு. சோ எஸ். அப்போ நியூஸ் பேப்பர் வச்சு ட்ரை பண்ணேன். அண்ட் அது அப்போ நாங்க இந்த என்னோட ஸ்கூலிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சோ நம்ம வந்து வீட்ல இருந்தே ஹோம் ஸ்கூலிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஓகே, ஓகே. 8த் எக்ஸாம்க்கு படிக்க ஆரம்பிச்சேன். சரிங்க. சோ அதுக்கப்புறம் அது அப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருந்தது. அண்ட் 8த் எக்ஸாம் ஒரு வழியா முடிஞ்சிருச்சு. அண்ட் அந்த டைம்ல தான் எனக்கு வந்து மறுபடியும் இந்த நியூஸ் பேப்பர் டால் வந்து உள்ள வந்தது. அண்ணாவோட ஃப்ரெண்ட் வந்து சரி இவங்க நியூஸ் பேப்பர்ல தானே இந்த ஹேங்கிங் பண்றாங்க. சரி ஆமா. இதுவும் நியூஸ் பேப்பர் டால் தான். சோ இது ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு குடுத்தாங்க. சோ சரி. அப்படி ஒரு 2, 3 தடவ அந்த வீடியோ பார்த்தேன். பார்த்துட்டு சரி ஓகே இது எனக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது என்னடா இது பிளாக்கா இருக்கு, கை, கால் ஒல்லியா இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு குடுத்துச்சு. சோ சரி இத நம்ம செய்யணுமா அப்படின்னு யோசனையோட தான் ஒரு 2 நாள் கழிச்சு தான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் செஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு நல்ல நல்லா இருக்கே!
அந்த வீடியோல பார்த்தத விட நேர்ல செஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா ஃபீல் ஆச்சு. சோ அதுக்கப்புறமா ஒரு 10 டால்ஸ் வந்து ஒவ்வொரு கலர்ஸ்லயும் பேஸ்கெட் வச்சிருக்க மாதிரி அந்த தீம் பேஸ்ட்ல கொஞ்சம் டால்ஸ் எல்லாம் பண்ணேன். பண்ணிட்டு அது அப்படியே வீட்டுல நாங்க வந்து ஷோ பீஸா வச்சிருந்தோம். நிறைய பேர் பார்த்துட்டு இது வந்து நீங்க கடையில வாங்கினதான் கேட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே இது புதுசு. அப்போ வந்து சோசியல் மீடியாஸ்ல Facebook அப்புறம் வாட்ஸ்அப்ல எல்லாம் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோம். அப்ப எல்லாரும் பார்த்துட்டு சரி நல்லா இருக்கு, இது எந்த கடையில வாங்க அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. இது வந்து நியூஸ் பேப்பர்ல பண்ணது. எல்லாரும் கேட்டாங்கன்னா பிளாஸ்டிக் டியூப்ல செஞ்சதா அப்படிங்கறது இருக்கும் இல்லையா ஸ்ட்ரா பேப்பர் ஸ்ட்ரா அந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்ட்ரா வச்சு பண்ணதுன்னா ஆரம்பத்துல நிறைய கேட்டிருந்தாங்க. சோ அப்போ இல்லைங்க இது பேப்பர்ல பண்ணாம எல்லாம் சர்ப்ரைஸ் ஆனாங்க. இது பேப்பர்ல பண்ணதுங்களா நம்ப முடியலையே அப்படின்னு எல்லாம் எடுத்து பார்ப்பாங்க. ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கும். இந்த டால் நீங்க கையில வச்சு பார்த்தாலே ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கும். சோ பார்க்கவும் உங்களுக்கு வந்து ஒரு ஃபினிஷிங். அண்ட் இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா பிளாக் கலர் ஸ்கின் டோன் தான். அதனால அந்த பாட்டே நான் பாடினேன். இன்ஃபேக்ட் இந்த ஷோ ஆரம்பிக்கிறப்போ. ஆமா. சோ அந்த பிளாக் கலர் ஸ்கின் டோன் வந்து இது வந்து ஆப்பிரிக்கன் டால்னு சொல்லுவாங்க. ஆமா, ஆமா. ஆப்பிரிக்கன் டால். சோ அவங்களோட ஸ்கின் டோன் வந்து பிளாக். சோ அவங்கள ரெப்ளிகேட் பண்ற மாதிரி தான் இந்த டால் இருக்கும். சோ நம்ம வந்து இந்தியன் ட்ரெடிஷனல்ல நான் அதுக்கேத்த மாதிரி மாத்திட்டேன் இந்த டால. நான் சாரி சில ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் ரீயூனியனுக்கு அப்புறம் பிரின்சிபலுக்கு இவங்களுக்கு ஒரு கஸ்டமைஸ்டா பண்ணி கொடுத்துருக்கீங்கல்ல யூனிஃபார்ம் எல்லாம் போட்ட மாதிரி. ஆமா. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் டால்ஸ்ல இருக்காது. நம்மளோட ஓன் இதுதான். சோ நம்ம ஓனா அத கஸ்டமர்ஸ் சொல்லுவாங்க நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் வந்து சிங்கிள் லேடி டால் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப பாத்தீங்கன்னா கலர்ஃபுல் ஃபேஸ் மட்டும் தான் பிளாக்கா இருக்கும். ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நான் கேர்ள் டால்ஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன். சோ அப்ப எல்லாரும் கஸ்டமர்ஸ் கேட்க ஆரம்பிச்சாங்க, நீங்க ஏன் கேர்ள் டாலே பண்ணிருக்கீங்க, பாய் பண்ண மாட்டீங்களா, என் பாய் பிடிக்காதா அப்படின்னு கேட்பாங்க. சோ அப்ப வந்து பாய் டால் எனக்கு செய்ய தெரியாது. அந்த டைம்ல எனக்கு வந்து அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற சுத்தமான ஐடியா இல்ல. இந்த கேர்ள் டாலுக்கு எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சது. சோ அதை வச்சு நம்ம அப்படியே டெவலப் பண்ணோம். அப்போ பாய் டால் எப்படி பண்றது, 2 கால் கொடுக்குற மாதிரி வரணும், நம்ம அந்த ஸ்கர்ட் மாதிரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரி ரொம்ப ரிசர்ச் பண்ணோம்னா ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு ஒரு 10-15 டாலர் இதுக்காக நாங்க வேஸ்ட் பண்ணிருப்போம். எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப வந்து இதுக்கு வந்து பேம்போ ஸ்டிக் தான் நான் யூஸ் பண்ணேன். சோ 2 பேம்போ ஸ்டிக் கொடுத்துட்டு லெக் மாதிரி ரெடி பண்ணிட்டு அண்ட் ஹெட் போர்ஷன் எல்லாம் தனியா பிக்ஸ் பண்ணா பாயோட ஸ்ட்ரக்சர் கொடுத்தலாம். லைக் பாரதியார் அண்ட் அது சுபாஷ் சந்திர போஸ்ங்களா உங்களுக்கு பின்னாடி இருக்கிறது? ஆமா, சுபாஷ் சந்திர போஸ் அண்ட் அம்பேத்கர் அந்த மாதிரி. அப்புறம் ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா அந்த மாதிரி. Yes, yes. People, if you're listening on audio illati in podcast mode la கேட்டிட்டு இருந்தீங்கன்னா I would request you to come to YouTube also because you can see her work which she has displayed in the background. Yes, Radhika, சொல்லுங்க. சோ அப்படி எப்படியோ ஃபைனலா அந்த பாய் டால் பண்றதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைச்சிச்சு. சோ அதை அப்படியே டெவலப் பண்ண ஆரம்பத்துல ரொம்ப பெர்ஃபெக்ஷனோட கிடைக்கல எனக்கு. ஏன்னா அது நம்ம ஓனா இது இப்போ உருவாக்குனதுனால நிறைய சேஞ்சஸ் கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு. சோ டெவலப் பண்ண அண்ட் இப்போ பாரதியார் அந்த மாதிரி சுபாஷ் சந்திர போஸ் அண்ட் அம்பேத்கர் அந்த மாதிரி கொஞ்சம் லீடர்ஸ் பண்றதுக்கு எனக்கு உதவியா இருந்துச்சு. சோ நான் பாய் டால் பண்ணலைன்னா இவங்களெல்லாம் சுத்தமா செஞ்சு பார்த்திருக்கவே முடியாது. Seriously, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. I mean, அது தத்ரூபமா இருக்கு. இங்க when we just look at Bharatiyar, right? And I'm looking at it and also Subhash Chandra Bose. அது பார்த்த உடனே we can say it is இவங்க தான் இன்னார் தான் அப்படின்னு உடனே சொல்லலாம். And so nice. நீங்க வந்து இன்ஃபேக்ட் you mentioned African and இது பாத்தீங்கன்னா யூசுவலி அந்த கலர் டெபிக்ஷன் அந்த டால்ஸ்லாம் பிளாக்ல தான் ஷோகேஸ் பண்ணுவாங்க. I definitely want to add a line over here. We are not talking about they are putting black and so, but that's how even in the market we see. இப்ப இந்தியன் ஸ்கின் டோன் எடுத்தோம்னா பாத்தீங்கன்னா முக்காவாசி பேர் வந்து even if they are British also they fall under this black radar ன்னு சொல்லுவாங்க. So very happy because we need to carry the skin we are born with. I mean whether we are fair or dark, it's a blessing that we have a skin and whichever is the tone, it's we need to really feel proud about it and சொல்ற மாதிரி. And usually black skin ன்னு பாத்தீங்கன்னா இப்போ நிறைய காஸ்மெட்டிக்ஸா இருக்கட்டும் இல்லாட்டி lot of ads that come in நிறைய இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா it will be always why don't you apply this cream so that you will look little fairer. I've got these comments several times.
as a child, I used to wonder like, oh my God, why are they telling this? But later on, namakku ஒரு வயசு வரும், ஒரு பக்குவம் வரும் இல்லையா, ஒரு stage when we started working, and when people again came back to me saying that, you're looking a little dark, I think you need to put a little bit of cream, or don't put, very moisturizing one, put something that can give that tone to your color. Color இல்ல என்ன சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஃபேரா தெரியும், உங்க போட்டோல நல்லா இருக்குன்னு. That time I used to say, like, சில டைம் வந்து நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லுவாங்க, பட் சில டைம் the situation requires that you definitely need to give your peace of mind ன்ற மாதிரி. That time I used to say, no, I'm born with this color, I'm proud of this color. So I'm very happy, like, it's just not only me, there are many people, in the நம்ம சொசைட்டில எவ்வளவுதான் even they speak in a forward way, like, yeah, we are dark, but we are pretty much, this very happy or proud about whatever the color we are carrying. But இருந்தாலுமே எங்கேயோ ஒவ்வொருத்தர மைண்ட்ல இருக்கும், ஐயோ ஓகே ப்ராபப்ளி இந்த பர்டிகுலர் கிரீம் போட்டானா ஒரு வேளை கொஞ்சம் ஃபேஸ் இன்னும் கொஞ்சம் இதுவா தெரியுமா அப்படின்ற ஒரு தாட்ல நிறைய பேர் ஆரம்பத்துல எனக்கும் வந்து பிளாக் ஸ்கின் டோன் தான் அப்படின்ட்டு நான் நினைச்சது இல்ல. அந்த பார்த்த வீடியோல பிளாக் இருந்தது, நான் அதை அப்படியே கண்டினியூ பண்ணேன். அது நீங்க கண்டினியூ பண்ணது இட்ஸ் ரியலி a blessing because ஏன்னா அது நான் கண்டினியூ பண்ணும்போது எனக்கு அதை பத்தின தெரியல. சரி, பிளாக் கலர் டால்ல நம்ம பண்ணோம், சோ அப்படியே பிளாக் கண்டினியூ பண்ணோம் அப்படிங்கிற ஒரு தாட் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க, நீங்க வந்து ஸ்கின் டோன் சேஞ்ச் பண்ணுவீங்களா? எனக்கு இந்த பிளாக் சோ அப்போ வரைக்கும் எனக்கு தெரியல ஏன் அப்படி கேக்குறாங்க. இல்லைங்க, இந்த ஸ்கின் டோன் நம்ம ஸ்கின் டோன் மாதிரி பண்ணோம்னா அதோட யூனிக்னஸ் இருக்காது. இந்த டாலரோட யூனிக் வந்து தனித்துவம் பாத்தீங்கன்னா அந்த பிளாக் ஸ்கின் டோன் தான். சோ நம்ம ஃபேஸ் ஃபீச்சர்ஸோடயும் சரி, கண்ணு, காது, மூக்கு இந்த மாதிரி எல்லா பொம்மைங்களும் நம்மளுக்கு அவைலபிள் தான். எல்லா ஷாப்ஸ்லயும் சரி, எல்லா இடத்துலயும் கிடைக்குது. பட் இது வந்து இதுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. சோ அதை நாங்க வந்து அப்படியே கொண்டு போறோம். அது நம்ம ஏன் ஸ்கின் டோன் கொண்டு வரணும் அப்படின்ட்டு. சோ அப்பதான் எனக்கு புரிஞ்சது, ஓகே இதுலயும் நிறைய பேர் எப்படின்னா நாங்க ஃபங்க்ஷன் வைக்கணும் அந்த டால்ஸ், சோ பிளாக்கா இருந்தா எங்களால முடியாதுங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஆர்டர்ஸே மிஸ் ஆயிருக்கு. பட் நான் வந்து இல்லைங்க, அது ஸ்கின் டோன் வந்து பிளாக் தான், ஏன்னா அந்த கலர் தான் அந்த டால்ஸோட யூனிக் அப்படின்னு சொல்லி அதை நாங்க புரிய வச்சதுக்கு அப்புறம் அந்த அக்செப்ட் பண்ணிட்டு வாங்குறவங்க இருக்காங்க. நம்ம அந்த காஸ்டியூம்ஸ் வந்து கலர்ஸா கொடுப்போம், இதுதான் அந்த பிளாக் தான் அந்த டால்ஸோட அட்ராக்ட். அதாவது நம்ம ஸ்கின் டோன் பிளாக்கா இருந்தாலும் அண்ட் அந்த ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்ஸா கொடுப்போம். அப்ப பாக்குறவங்களுக்கு இன்னும் அட்ராக்டிவா இருக்கும். சோ வேணான்னு சொன்னவங்க மறுபடியும் வந்து வாங்கினவங்களும் இருக்காங்க. அந்த ஸ்கின் டோன் வேணான்னு சொல்லிட்டு மறுபடியும் இல்லைங்க இது நல்லா இருக்கு, இந்த கலெக்ஷன் எனக்கு வேணும்னு சொல்லி மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ணவங்களும் இருக்காங்க. வெரி நைஸ். ஐ மீன் நீங்க அந்த சொன்ன வேர்ட் இருக்குல்ல, அடையாளம் சொல்றது, தட் இஸ் வந்து நமக்கு வேண்டிய அடையாளம் வந்து நம்ம தான் கிரியேட் பண்ணுவோம். பிகாஸ் when we are born நமக்கு பேர் கொடுப்பாங்க, ஓகேவா? So the parents or grandparents or whoever gives us the name, we carry that name throughout our life. அது வந்து ப்ராபப்ளி அடையாள அட்டை மாதிரி இருக்கு, ஓகேவா? பட் நமக்குன்னு நம்மளே கொடுக்கக்கூடிய ஒரு அடையாளம்ன்றது வந்து the kind of the work that we do. And it's very nice, you didn't change the identity of the doll and your views also. It looks like a purpose to me because நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, like entrepreneurs are born, இல்லாட்டி entrepreneurs are created. I mean, it can happen either ways. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சின்ன குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நிறைய ads Facebookல இருக்கட்டும், ஏதாவது சோஷியல் மீடியால வந்து do you want to make a child get into public speaking, do you want to make a child an entrepreneur? So அந்த entrepreneur mindset வந்து ஒரு சில இடத்துல வந்து திணிக்கப்படுகிறது, ஒரு சில இடத்துல வந்து it is born with it, like, or sometimes it is like ஒரு ப்ராப்ளம் ஏரியால இருந்து நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் we get to know that there is something in us which we can create, and that is what I call it as entrepreneurship. And how beautifully, I mean, உங்களை வந்து entrepreneurs இப்ப கூப்பிட ஆரம்பிச்சாங்களா, இல்லாட்டி நீங்க பிபிசில அந்த நிறைய ஷோஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் they give you this name? அதுக்கப்புறம் தான் என்ன சொல்றது, நியூஸ்ல எல்லாம் வந்ததுக்கு அது வரைக்கும் என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் அந்த மாதிரி தான் என்னோட டால்ஸ் வந்து எல்லாருக்கும் தெரியும். சோ சேனல் அது நியூஸ்ல எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் வேர்ல்ட் லெவல்ல ஃபேமஸ் ஆச்சு. இந்த டால் வந்து எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சு. சோ அது ரொம்பவே உண்மைதான். ஏன்னா அந்த மீடியா சப்போர்ட் இல்ல அப்படின்னா இது சுத்தமா நான் இவ்வளவு நாள் இப்போ 4-3 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன். சோ அந்த 4-3 இயர்ஸா இது கண்டினியூ ஆகுதுன்னா அதுக்கு மெயின் ரீசன் அவங்களோட ஒரு சப்போர்ட் தான். சோ அவங்க மூலமா தான் நிறைய இடத்துக்கு தெரிய ஆரம்பிச்சுது. சோ எனக்கு யூஎஸ்ல இருந்து ஆர்டர் வருது அப்படின்னா
அதுக்கு காரணம் அவங்க தான். ஸோ சோஷியல் மீடியா ரொம்ப சப்போர்ட். சோஷியல் மீடியா கண்டிப்பா. அண்ட் எஸ்பெஷலி டியூரிங் த பேண்டமிக் பீரியட்ல வந்து சோஷியல் மீடியாவை மக்கள் வந்து வெறும் ஒரு டைம் பாஸா இல்லாம, அதுலேருந்து எவ்வளவோ விஷயங்கள கத்துக்க ஆரம்பிச்சாங்க. இன்ஃபாக்ட் லேர்னிங் கண்டிப்பா, கண்டிப்பா. பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்களுமே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த பர்ட்டிகுலர் டால் பண்றப்ப யூ யூஸ் சோஷியல் மீடியா டூ யூ யூஸ்ட் யூடியூப். ஆனா நீங்க யூஸ் பண்ணதோட பர்ப்பஸ் என்னன்னா டு லேர்ன். ஃபர்ஸ்ட் வாஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒரு டைம் கில் பண்றதுக்கு. தென் ஓகே இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கா, சரி நம்ம லெட் அஸ் லேர்ன் அண்ட் டூ. ஸோ ஐ ட்ரை திங்க் பண்ணி பாருங்க. like you mentioned அந்த social mediaன்றது வந்து a tool. If we can use it as a tool rather than we becoming a tool to it, I think it makes a huge difference. So thanks to, because என்னன்னா like even நானுமே உங்களை பத்தி எப்ப I came across, I think it was one of those Facebook அந்த ads, I think BBC இதுதான் நினைக்கிறேன். It should be in 2020 or 21 இல்லைங்களா? 21. 21, yes. Okay, almost that time. So வந்து okay, அப்ப வந்து நான் பார்த்தேன், அப்ப வந்து I was in Coimbatore and I was like, oh, கோயம்புத்தூர்ல தான் இருக்காங்களா இவங்க, and we didn't know about it. Like எல்லாருமே I kind of shared this and many people were telling. So அதுக்கப்புறம் I didn't go about searching where you are in Coimbatore because lockdown was happening, and then I came back to my place in Bangalore and as usual work. Then again when I came across on LinkedIn, I was like, oh my god, நம்ம சில டைம் சில பேரை நம்ம தேடிட்டு இருப்போம், but you may never know கண்டிப்பா. because we want to meet in our mind on the fixed ஆயிடுச்சுனா you will definitely meet, and it's so lovely, and இப்ப மேற்கொண்டு வேற என்னென்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ டால்ஸ் பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஸ்கின் டோன்ஸ்லயே பாத்தீங்கன்னா 4 ஷேட்ஸ் கொடுப்போம். ஓகே. பிளாக், அப்புறம் பிளாக் பாத்தீங்கன்னா இந்த ஆப்பிரிக்கன் ஸ்டைல் டால்ஸ் அண்ட் ஹோம் டெக்கர்ஸ் டால்ஸ்க்கு, ஓகே. அப்புறம் வெட்டிங் அந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் டால்ஸ்க்கும் நம்ம பிளாக் யூஸ் பண்ணுவோம். ஓகே. அண்ட் இப்போ புதுசா வந்து பாத்தீங்கன்னா சில்வர், மெட்டாலிக் கலர்ஸ், மெட்டல்லயே இப்ப டால்ஸ் நமக்கு நிறைய கிடைக்குது. சோ மெட்டல் கலர்ல ட்ரை பண்ணணும்னு சொல்லி மெட்டல் அண்ட் பிரான்ஸ் அண்ட் சில்வர் கலர் நாங்க ட்ரை பண்றோம். சோ அதுவும் நல்லா ஒரு லுக் இன்னும் நல்லா கிடைக்குது. அண்ட் கிரே கலர் பாத்தீங்கன்னா பாய்க்கு, சாரி லீடர்ஸ்க்கு வந்து கிரே, அது வந்து ஃபிக்ஸ்ட். ஆனா அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் யூனிக்கா தெரியணுமே அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் கிரே நாங்க யூஸ் பண்ணோம். சோ அப்படி கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இப்ப கூட கேக்குறாங்க நீங்க ஸ்கின் டோன்ல பண்ணலாமே அப்படின்ட்டு. சோ நேத்து கூட கேட்டவங்க இருக்காங்க. சோ நம்ம வந்து பிளாக்ல பண்றது, அவங்களுக்கு வந்து பிளாக் தான் வேணும்னு சொன்னாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இல்லைங்க நீங்க எனக்கு ஸ்கின் டோன்ல பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்ப நான் சொன்னேன், மேம் இல்லைங்க மேம் நான் ஸ்கின் டோன் ட்ரை பண்றது இல்ல. அண்ட் பிளாக் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து சில்வர் இல்லைன்னா பிரான்ஸ் இந்த கலர் தான் நாங்க ப்ரிஃபர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அத வந்து ஓகே ராதிகா, நோன் சொல்றது விஷயத்துக்கு நோன் சொல்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. Not to everything, but to when you start telling a no, you may never know how things actually happen. Because எதுக்காக சொல்றேன்னா, it's sometimes we go with it's important, கஸ்டமரோட ரிக்வயர்மெண்ட் பொறுத்து நம்ம பண்ண வேண்டியிருக்கு. பட் நம்மளோட நிஷ்னு ஒன்று இருக்கு, அண்ட் நம்மளோட ஏரியா ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் ஒன்று இருக்கு, நம்மளோட யூனிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அண்ட் இட்ஸ் so nice that you are not changing that uniqueness and unique property of yours when they come about asking you to change the color of the face around. So I think that the pidivadam is really important. Thank you. Nice. அப்புறம் பாத்தீங்கன்னா அண்ட் நமக்கு வந்து ஹோம் டெக்கர் டால்ஸ் அண்ட் வெட்டிங் கப்பிள் டால்ஸ், அது நமக்கு வந்து வெட்டிங் சீசன் டைம் வந்து அந்த டால்ஸ் வந்து நம்மளுக்கு வரும். சோ இது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து, இப்போ நார்த் இந்தியன்னா நார்த் இந்தியன் ஸ்டைல் அண்ட் ஆந்திரா ஸ்டைல், இந்த மாதிரி ஒவ்வொரு அந்தந்த ஸ்டேட்டுக்குன்னு ஒரு யூனிக்கான ட்ரெஸ்ஸிங்ஸ் இருக்கும். சோ அந்த மாதிரி இப்போ வந்து ரீசெண்டா ஒரு கஸ்டமர் கேட்டிருக்காங்க, நம்ம ஒரு 10 ஸ்டேட்டோட வெட்டிங் காஸ்டியூம் மாதிரி செஞ்சு கொடுங்க. சோ அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் சீமந்தம் டால் இப்ப நான் இங்க ஒண்ணு பண்ணி வச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா சீமந்தம் கான்செப்ட்ல வேணும். அண்ட் ரிட்டன் கிஃப்ட் கேட்பாங்க. சோ ஒரு காலேஜுக்கு வந்து $100 நான் பண்ணிருக்கேன். அண்ட் அது இல்லாம சீமந்தம் ரிட்டன் கிஃப்ட், அதுக்கப்புறம் ஹவுஸ் வார்மிங் ரிட்டன் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு 100 அந்த மாதிரி, அப்புறம் ஐடி கம்பெனிக்கு ஒரு $30 இந்த மாதிரி ஒவ்வொரு you have someone helping you out also, because making $1 வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் அரௌண்ட் ஒரு $2000 பண்ணிருக்கேன். சோ இது பாத்தீங்கன்னா
ஃபுல்லா என்னோட ஒர்க் தான். அதாவது இதோட சின்ன சின்ன டால் பர்ச்சேஸ், டால்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ், அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அம்மா, அப்பா, அண்ணா சப்போர்ட் பண்றாங்க. ஓகே. சின்ன சின்ன பேப்பர் ரோலிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் நம்ம இருந்து பண்ற மாதிரி இருக்கும். என்னோட ஹெல்த் கண்டிஷனுக்கு ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்க கூடாது. சோ ஓகே. அப்ப அதனால இந்த ரோலிங்ஸ், பேப்பர் ரோலிங் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நான் அந்த டால் ஓட 0ல இருந்து 100 வரைக்கும் A ஓகே. to Z வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் பண்ற மாதிரி தான் இருக்கும். நீங்க கொஸ்டின் கேட்டு ஸோ இட் இஸ் கண்டிப்பா அது ஒரு ஈஸியான இல்லாட்டி ரொம்ப டிஃபிகல்ட் எதுவுமே அது அது டிஃபைன் பண்ண முடியாத ஒரு டாஸ்க். பிகாஸ் பேப்பர் டால்ன்றது வந்து வி சி ஒன்லி தி அவுட்புட். நம்ம கண்ணு முன்னாடி வந்து இவ்வளவு பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர்ல ஒரு பொம்மை இருக்குன்னு பாக்குறோம். பட் அந்த டால்க்குள்ள இன்ட்ரிகசிஸ் பாத்தீங்கன்னா யூஸ்வலி அந்த ரோல்ஸ் இருக்கு இல்லையா, நீங்க பேப்பர்ஸை வந்து சின்ன சின்னதா ரோல் பண்ணி பண்றது. அண்ட் இது வரைக்கும் 2000 டால்ஸ்க்கு நீங்க அந்த மாதிரி பண்ணிருக்கீங்க. ஸோ கரெக்ட். தனியாவே நீங்க உட்கார்ந்து பண்றீங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு டால்ஸ் இல்ல நீங்க பண்ணுவீங்க? ஐ மீன் இட் இஸ் நாட் அபௌட் how many numbers you make, but with your you were telling you're not supposed to sit in ஒரே பிளேஸ்ல உட்கார்ந்து ரொம்ப நேரம் பண்ண கூடாதுன்றப்போ எஸ். ஒரு 5 hours ஆர்டர்ஸ் டிபெண்ட் தான். நம்ம ஓகே. வந்து எப்படின்னா இப்போ பாத்தீங்கன்னா 1 டேக்கு ஒரு 2-3 டால்ஸ் அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணலாம். மேக்ஸிமம் ஒரு 5 டால்ஸ் அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணலாம். ஓகே. ஓகே. அண்ட் எவ்வளவு டைம் எடுக்கும் உங்களுக்கு ஒரு டால் பண்றதுக்கு? லைக் இந்த இப்போ நம்ம ட்ரையிங் டைம் பாத்தீங்கன்னா ஒரு 2 to 3 hours எடுத்துக்கும். ஏன்னா ஓகே. இது வந்து நம்ம டிஷ்யூஸ் அண்ட் நியூஸ் பேப்பர்ல பண்றனால சோ எஸ். அந்த கம் வாட்டர் வச்சுதான் நம்ம அந்த ஷேப்ஸ் கொண்டு வருவோம். சோ எஸ். அப்படி கொண்டு வரும்போது நமக்கு ட்ரையிங் டைம் பாத்தீங்கன்னா ஒரு 2 hours 3 hours நமக்கு எடுத்துக்கும். சோ ஓகே. ட்ரையிங் டைம் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு 2 hoursல ஒரு டால்க்கான ப்ராசஸிங். ஓகே. இப்ப இந்த ரோல்ஸ் வந்து நீங்க முன்னாடியே பண்ணி வச்சிருவீங்களா? பிகாஸ் ஐ ரிமெம்பர் சீயிங் கப்பிள் ஆஃப் யுவர் அது வீடியோஸ். அது வந்து ஸ்டாப் பண்ணி அது ஸ்டாக் பண்ணியிருக்கீங்க இல்லையா? அந்த மாதிரி ரோல் பண்ணி பண்ணி. எப்ப பண்ணுவீங்க? லைக் ஃப்ரீயா இருக்கிற டயத்துல இல்லாட்டி டிவி இல்லாட்டி லைக் இஃப் somebody helps you in making that role also, இல்லாட்டி நீங்க தான் ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த டியூப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. எஸ், டியூப்ஸ் ரெடி கரெக்ட். பண்ணுவாங்க. டியூப்ஸ். அப்புறம் நானும் ரெடி பண்ணுவேன். டைம் ஆர்டர்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு அந்த மாதிரி டைம்ல பாத்தீங்கன்னா நான் அதை ரோல் பண்ணி ரெடி பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா அது நம்ம கிட்ட ஸ்டாக் இருந்தா மட்டும்தான் நம்மளால ஆர்டர்ஸ் வரும்போது செய்ய முடியும். இல்லைன்னா அதுக்கும் டைம் ஆகும்போது நம்மளால ஃபாஸ்டா செய்ய முடியாது. ஏன்னா அது வந்து கொஞ்சம் ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்லோ. ரொம்ப லேட் ஆகும் அதை ரெடி பண்றது. நிறைய தேவையும் படும். நம்மளுக்கு அதிகப்படியா தேவைப்படும். சோ அதனால நான் அதை ஸ்டாக்கிங் பண்ணிக்குவேன். இந்த ஆர்டர்ஸ் வரும்போது நம்மளுக்கு ரெடி பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அந்த ரோலிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10 பேஸ் இந்த மாதிரி எப்பவுமே ரெடியா வச்சுப்பேன் கேக்குறவங்க பொறுத்து. சோ இப்ப நம்ம கஸ்டமைசிங்ல பண்றனால எந்த ஒரு பீஸையும் நம்மளால ஸ்டாக்கிங் பண்ணவோ ரெடி பண்றதுக்கோ முடியாது. என்னன்னா அவங்க வந்து கேக்குறது வந்து கப்பிள் டால்ஸா இருக்கும். ஓகே. இல்லைன்னா ஹைட் கம்மியா கேட்பாங்க. இல்லைன்னா ஹைட் ரொம்ப பெருசா கேட்பாங்க. சோ நம்ம ஸ்டாண்டர்ட் ஹைட் பாத்தீங்கன்னா 12 இன்ச் இருக்கும். இப்ப இந்த பிங்க் டால் எல்லாம் பாத்தீங்கன்னா எஸ். 12 இன்ச் இருக்கும். சோ இந்த ஆமா. ரெட் கலர் டால் பாத்தீங்கன்னா 9 இன்ச் 8 இன்ச் இந்த மாதிரி தான் ஹைட் இருக்கு. எஸ். எஸ். சோ ஹைட் டிஃபர் ஆகும்போது நம்ம அதுக்கேத்த மாதிரி தான் ரெடி பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. எப்படி உங்களோட டாய்ஸ் எல்லாம் செல் பண்றீங்க? லைக் என்ன மீடியம் யூஸ் பண்றீங்க? சோ இப்போ கரண்டா பாத்தீங்கன்னா நாங்க சோசியல் மீடியா தான். இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், ஃபேஸ்புக் இந்த மாதிரியான சோசியல் மீடியாஸ்ல பண்ணிட்டு இருக்கோம். வாட்ஸ்அப் அந்த மாதிரி. ஓகே. சோ அதுலதான் இது வரைக்கும் நாங்க சேல் பண்றோம். சோ ஓகே. 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 சோ இன்ஃபேக்ட் நான் உங்களோட இன்ஸ்டாகிராம், உங்களோட ஃபேஸ்புக், அப்புறம் உங்களோட லிங்க்டின் அண்ட் மிச்சர் சோசியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே நம்மளோட இந்த பாட்காஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணுவேன். So that people, it should not be they come here listen to Radhika and go. They should go and they can click the link and they can buy a doll for themselves also. That's the way I'm also looking at it, for the kind of work you're doing. So அடுத்து என்ன பிளான்ஸ் இருக்கு ராதிகா மேற்கொண்டு? ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நான் ஓனா பண்ணிட்டு இருக்கேன். சோ இத பெருசு பண்ணணும். அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு கிஃப்ட் ஷாப்ஸ்லயும் சரி எல்லா இடத்துலயுமே டால்ஸ் நம்மளுக்கு அவைலபிள். என்னோட டால்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ நான் என்ன தேடி வர்றவங்க கிட்ட மட்டும்தான் டைரக்டா நம்ம பண்றோம். சோ என் டால் வந்து ஒரு ப்ராடக்டா குயின் பி கிராஃப்ட் அப்படிங்கறதுதான் நாங்க பண்றோம். சோ அதுல வந்து என்னோட டால் வந்து இப்ப எப்படின்னா இப்போ ஒரு பார்பி டால் எப்படி நம்மளுக்கு ஒரு ஷாப்ல எல்லா இடம் கிடைக்குதோ சோ அது மாதிரி என்னோட குயின் பி டால்ஸும் எல்லா இடத்துலயும் அவைலபிளா இருக்கும் பேக்கிங்கோட அண்ட்
Lovely. I'm So sure other the future. queen will definitely reach several places. And the queen bee வந்து definitely has its own special feature ன்னு சொல்லுவாங்க. The uniqueness அந்த bee hive தேன் கூடுன்னு எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா ராணி தேனுக்கு வந்து எப்பயுமே ஒரு ஒரு அது என்ன சொல்றது ஒரு பொசிஷன் அண்ட் ஒரு லெவல் இருக்கும். ஸோ கண்டிப்பா ஈவன் ஐ விஷ் அண்ட் ஐ ப்ரே தட் யோர் queen bee is in several marketplaces and available for many people to buy. And links kandipa na share pandren so that they can grab a copy and grab a copy. They can buy these dolls for themselves and present also to others, because like something coming from our soil, something coming from our place needs to be definitely looked at in Roru Itlana, because even when I buy few things, right? To be honest, to date, I don't know whether I have bought a Barbie doll. Barbie doll வாங்கணும்னு என்னைக்குமே சின்ன குழந்தையில இருந்து ஆசை இருந்திருக்கு. பட் ஒரு பக்குவம் வர டைம்ல என்ன ஆச்சுன்னா, like why should I really go for a Barbie doll? நம்ம கிட்ட இருக்கிற டால், நம்ம ஊர்ல மேனுஃபேக்சர் பண்ணி வரக்கூடிய டால்ஸ் கூட has its own beauty and what am I missing on that அப்படின்னு ஒரு தாட் வர ஆரம்பிச்சிச்சு. And I'm sure many today people have been really like they've been helping ன்னு சொல்றத விட they've been supporting the artist. இப்போ நீங்க உங்களெல்லாம் பாத்தீங்கன்னா like you're doing it ஒரு கலர், நீங்க you're doing it on your own. Physically it is involved, right? When you do it and then you have to go about selling and talking about it. And I wish that it reaches many places and more your work to be covered, and best wishes to you, Radhika. Thank you, ma'am. Thank you. And anykume ungaloda and pidivadam of not changing the color, do continue. I'll be really happy to see that. Thank you, sir. கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணணும். அண்ட் ஏன்னா நம்மளுக்கு வந்து மார்க்கெட்ல அந்த மாதிரி டால்ஸ் இருக்கு, நம்மளும் அந்த மாதிரி அப்பதான் தோணுச்சு நம்ம இதை சேஞ்ச் பண்ணக்கூடாது இந்த ஸ்கின் டோனை. சோ இதுதான் இதோட யூனிக். இது ஒரு டைப் ஆஃப் டாலா. இப்ப தஞ்சாவூர் டால் இருக்கு. சோ அது ஒரு யூனிக்னஸ் தானே. தஞ்சாவூர் டால்னா இப்போ வரைக்கும் அது வந்து அதுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. சோ அது மாதிரி நம்ம டாலுக்கு ஒரு அடையாளம் இருக்கட்டும். ராதிகா என்னோட ஐடென்டிட்டியாவும் இருக்கு. அதே சமயத்துல நான் அதுக்கு ஒரு என்ன சொல்றது இவ்வளவு கலெக்ஷன்ஸ் வந்து கொடுக்க முடியும்னு நான் எதிர்பார்த்தது இல்ல ஆரம்பத்துல. ஏன்னா ஒரு ஹாபியா ஆரம்பிச்சேன். கடைசியில இது இன்னைக்கு என்னோட பிசினஸ், எனக்கு ஒரு இன்கம் கொடுத்துட்டு இருக்க ஒரு என்ன சொல்ற பிசினஸ் ஆயிடுச்சு. ப்ராப்ளம் ஏரியா யூசுவலி தே சே என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம எப்ப ஒரு ப்ராப்ளம் ஏரியாவை வந்து அட்ரஸ் பண்ணி either we fail or we learn from that failure and bring a solution, for what to that problem. Adilendha actually our journey stops. Many people build the solution and stop it over there. But it's very nice to see that, it definitely takes it of your time. It definitely takes your physical health also. Like you're not supposed to stretch for a longer time. And definitely that has you have a purpose, you have a vision, and your passion to do that will definitely get you more orders and more recognition, because I'm sure and people are getting inspired, right? That is also one of the important thing how I look at it. I mean, it is not about we going and learning. And when I learn from me, even one person, not always 10%, like if I'm sharing my knowledge to 100 people, when one person or 10 people they pick it up and they start learning and get inspired and work, why not? And I look at you like that. Thank you. Okay, Nandri, thank you so much, Radhika. And to all our viewers in the audience, we'll be back with yet another show in our copy and conversation. Namaste. Thank you so much.